ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் குக் அண்ட் டெக் சேனலில் நம்ம வாழை இலை களிமண் யூஸ் பண்ணி ஒரு சுவையான சுட்டக்கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி எடுத்த இந்த இஞ்சி பூண்டு சோம்பு விழுது, தேவைக்கேற்ப உப்பு, இதுக்கு புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பத்தலைன்னா, ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா லூஸ் ஆகிறதுக்கு நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் நிறைய யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஃபுல் லெமன் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முழு கோழிக்கான மசாலா நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கோழி ஒரு முழு கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம் கத்தி வச்சு. எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி போட்டுக்கணும். லெக் பீஸ்லேயும் ஒரு பக்கம்லாம் இது மாதிரி நல்லா கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இதில் இப்போ மசாலா தடவிக்கலாம். மசாலா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த கோழிக்கு சுத்தமாக ஆயில் எதுவும் தேவையில்லை. நம்ம அதிலே தான் ரேப் பண்ணி வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதே வாழை இலையில் நான் அப்படியே ரேப் பண்ண போகிறேன். இப்போ இன்னொரு வாழையிலையும் வச்சு ஆப்போசிட் சைடில் நம்ம நல்லா பேக் பண்ணிக்கலாம். இந்த வாழை இலையில் வந்து வேகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வெளியில் சிக்கன் தெரியாத அளவுக்கு நல்லா பேக் பண்ணிவிட்டு இது மாதிரி கட்டிக்கலாம் நம்ம. இப்போ இது மேலே அலுமினியம் ஷீட் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இந்த அலுமினியம் ஷீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நல்லா ஹீட்டை வந்து நல்லா எடுத்து தரும். இது சீக்கிரம் சிக்கன் வந்து குக் ஆகும். இதுவும் அதுமாரி உல்ட்டாவாக ஆப்போசிட் சைடில் நம்ம பண்ணிக்கணும், வெளியில் தெரியாத அளவுக்கு. இதுமாரி நல்லா பேக் பண்ணியாச்சு. இப்போது இது மேலே நம்ம களிமண் பூசிக்கலாம். களிமண் நல்லா கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து களிமண் பூசிக்கிட்டோம். இப்போது ஈவனாக களிமண் பூசியாச்சு. இதுவும் நல்லா ஹீட்டை வந்து கொடுத்து சிக்கன் நல்லா வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம விறகு போட்டு தீ மூட்டி எரிய வச்சு கீழே நல்லா நெருப்பு இருக்கணும், அது மேலே இதை போடணும். இப்போ இது மேலேயும் வந்து விறகு வச்சு ஒரு 1 ஹவர் நல்லா எரிய விடணும்.
1 ஹவருக்கு அப்புறம் நம்ம 1/2 அன் ஹவர் அப்படியே அந்த நெருப்புலேயே விட்டுடணும். ஓவராலாக 1 1/2 ஹவர்ஸ்னால் அது ஆகும். இப்போது 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அந்த நெருப்பெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம ரொம்ப சூடாக இருக்கும். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிளாத் யூஸ் பண்ணி தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். ரொம்ப சூடாக இருக்கும். பாருங்கள், வாழை இலைலாம் நல்லா வெந்திருக்கு. அப்போ சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். மசாலா வாழை இலையோடு சேர்ந்து நல்லா சிக்கன் வெந்திருக்கும். இப்போ சுவையான சாஃப்டான சுட்ட கோழி ரெடி. இதுக்கு மயோனஸ் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மயோனஸ் செய்கிறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.